Hello friends, welcome to அன்றாட மனிதனின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒருத்தங்க இன்சூரன்ஸ் வாங்குங்க உங்களுக்கு இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும், இல்லை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்க உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நானும் நிறைய தடவை பார்த்துட்டேன். இன்சூரன்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% வரும், உங்களுக்கு 14% வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் நீங்கள் ஓவராலாக ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வேலிடேட் பண்ணுறது அதை மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் மாமா இல்லை எங்கள் பெரியப்பா கிட்ட எப்படி இந்த ரிட்டர்ன்ஸ் வருது, நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த சிம்பிள் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம 2 சினாரியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சினாரியோ நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க 5 வருஷத்துக்கு. இது ஃபஸ்ட்டு சினாரியோ. ஓகேயா? ஸோ இப்போ யாராவது இப்போ நீங்கள் இந்த 1 லட்சம் இப்போ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க? 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இதை நான் இங்கே செல் A2ல் போட்டிருக்கேன். அதே மாதிரி 5 வருஷம் பண்ணுறீங்க. ஸோ 1 2 3 4 5 வருஷம் இந்த 1 லட்சம் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1 லட்சம் 5 வருஷத்துக்கு போடுங்க சார், 10வது வருஷம் உங்களுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 லட்சம் 5 தடவை போடுங்க. 10வது வருஷம்னா இங்கே 11க்கு போங்க. ஸோ 11 ஏன்னா ஃபஸ்ட்டு ரோ டைட்டிலுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், 11th ரோவுக்கு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் அமௌண்ட் 7,99,632 காட்டுது. ஓகே, இதான் காட்டுது உங்களுக்கு. இது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் 6% வச்சுருக்கேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக இங்கே 10ன்னு போடுங்க. 10% போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நம்பரும் வந்துடும். ஸோ 10வது வருஷத்தில் உங்களுக்கு 10,81,000 10,81,556 உங்களுக்கு வரணும். இது வருமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேளுங்க. இதுதான் வெரி சிம்பிள் கால்குலேஷன். இதான் 10வது வருஷம் கடைசியில். இது எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த வருஷத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்? 10% போட்டிங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் உங்களுக்கு என்ன வரும்? 10,000 வரும். ஸோ அது 10,000 இது. ஸோ உங்கள் கையில் அந்த வருஷம் கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில்? இந்த 1 லட்சம் ப்ளஸ் 10,000. ஸோ 1,10,000 அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் எக்ஸ் இயர் யூ வில் கெட் 1,10,000 rupees. அடுத்த வருஷம் நீங்கள் 1 லட்சம் போடுவீங்க. ஓகேயா? ஸோ 1 லட்சம் போட்டிங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டு ஓகே, இப்போ நீங்கள் இந்த செல் இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஃபார்முலா சொல்லும். A3 + D2. ஸோ A3 இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் D2 நீங்கள் ஏற்கனவே பேங்க்கில் வச்சுருக்க அமௌண்ட்டு ப்ளஸ் கரண்ட்டாக போட்டிருக்க அமௌண்ட்டு. இதை ஹைலைட் பண்ணுறேன். இந்த 2 அமௌண்ட்டு இதை வச்சு தான் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் ஆகும். ஏன்னா இங்கே 10% நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அட் செகண்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 21,000 இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த வருஷத்துக்கு? 1 லட்சம் ப்ளஸ் 21,000 1,20,000 ரூபா இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 2,31,000 இருக்கும். இது எப்படின்னா போன வருஷம் வந்த இன்ட்ரெஸ்ட்டு தொகை, அதுக்கு அடுத்த வருஷம் வந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ இது 2 சேர்த்து 2,31,000 2வது வருஷம் கடைசியில் இருக்கும். சினாரியோ 1 திருப்பி பார்ப்போம். சினாரியோ 1 இன்வெஸ்ட் 1 lakh பண்ணுறீங்க, 5 வருஷத்துக்கு பண்ணுறீங்க. 10வது வருஷத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10% உங்களுக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 லட்சம் 5 தடவை போட்டுருங்க. இங்கே 10% சொன்னாங்கன்னா 10% போடுங்க. 10வது வருஷம்னா 11வது ரோவுக்கு வாங்க. இந்த ரோவில் அதாவது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த ரோ இதுதான் வருஷம் கடைசியில் 10வது வருஷம் கடைசியில் இந்த அமௌண்ட் வருமானு செக் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் சினாரியோ பார்ப்போம். செகண்ட் சினாரியோ என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் இந்த மாதிரி வருஷம் கட்ட தேவையில்லை, ஒரே தடவை நீங்கள் ஒரு 5 லட்சம் கட்டுங்க சார், இல்லாட்டி ஒரே தடவை உங்களுக்கு 10 லட்சம் கட்டுங்க சார், உங்களுக்கு
12% உங்களுக்கு 12% வரும், இல்லை 8% வரும், 10வது வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை 7வது வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கதை சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா 5 லட்சம் ஒன் டைம் கடை சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து 5 லட்சம் மாற்றிடுங்க. ஸோ இது 5 லட்சம் ஆகிடும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்க, 10% சொல்கிறாங்க. ஸோ இது 10% போட்டுக்கோங்க. எப்போ வரும்னு சொல்கிறாங்க, 10வது வருஷம் கடைசியில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. 5 லட்சம் மட்டும் போட்டுக்கிட்டு 10வது வருஷம் கடைசியில் இங்கே வந்துடுங்க. உங்களுக்கு 12,96,871 உங்களுக்கு வருமானு சொல்லி அவங்கள ஒரு கேள்வி கேளுங்க. இது வந்துச்சுன்னா அவங்க சொல்கிற கால்குலேஷன் ரைட். நிறைய தடவை என்ன ஆகுதுன்னா அவங்க 10% சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போடுற கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 10%ல் வராது, 6%, 6.5% இவ்வளோ தான் வந்து வரும், ஆக்சுவலாக வரும். இதுதான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற 10%, 17% அப்படிலாம் சொல்லி நம்பி ஏமாறாதீங்க. இந்த வேணும்னா இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் வேலிடேஷன் தான். அமௌண்ட் இங்கே ஃபில் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே ஃபில் பண்ணுங்கள், எத்தனாவது வருஷம் எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்களோ அதை இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சினாரியோ வேணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இது தவிர்த்து ஓகே, ஃப்ளாட் வாங்குறது எப்படி, ஃப்ளாட் வாங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயம்லாம் வந்து ஒரு எக்ஸலாக போட்டு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட் ஹேண்ட் ஃப்ளாட் வாங்கினாலும் சரி, எப்படி வந்து ஒரு ஃப்ளாட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, அந்த வீடியோ நான் போடுறேன். That's all for today. Thank you for watching. See you later. Cheers. Bye.